ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை. பிரதமர் மோடி அவர்கள் கடல் கடியில மூழ்கின துவாரகா நகருக்கு சென்று வழிபட்டாருன்றதான் மீடியாவில் இப்ப பரபரப்பான செய்தியா இருக்கு. எல்லா மீடியாவும் போட்டி போட்டுட்டு அதை பத்தி பயங்கரமான கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி உண்மையில அங்க என்னதான் நடந்துச்சு, அந்த கடல் கடியில என்ன இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். துவாரா என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் வாழ்ந்த மற்றும் ஆட்சி புரிந்த ஒரு நகரம் என்பது புராணங்கள் மூலமா நமக்கு தெரிய வர ஒரு செய்தியாகும். அப்படிப்பட்ட துவாரா நகரம் காலப்போக்கில் கடலுக்கு அடியில மூழ்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அப்படி மூழ்கின இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத் இருக்கிற இடம் தான். குஜராத்தில் இருக்கிற கடற்கரை கீழே துவாரா நகரம் மூழ்கி இருக்கத்தான் நம்பப்படுது. தொல்லியல் துறை ஆராய்ச்சியிலுமே இது கண்டுபிடிச்சு சில விஷயங்களை நிரூபிச்சிருக்காங்க. அதாவது அங்க ஒரு நகரம் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்கு, அதுக்கான சில படிமங்கள் மட்டும் இன்னும் கடல் கடியில மிச்சமா இருக்குன்னு தான் தொல்லியல் துறை நமக்கு கொடுத்த செய்தி. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் பிரதமர் திரு மோடி அவர்கள் நேற்று சென்று வழிபாடெல்லாம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அதே குஜராத்ல 10 வருடத்துக்கு மேலாக முதல்வராக இருந்தவர் தான் திரு மோடி அவர்கள். அதுபோக இந்தியாவோட பிரதமராக கடந்த 10 வருஷமா அவர் தான் இருந்துட்டு வர்றாரு. அப்பெல்லாம் அவருக்கு தோணாத விஷயம் நேற்று என்னமோ தோணி இருக்கு. அது எலெக்ஷன் வரதுனால இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமோ அதை விட்டுருவோம். நேற்று தான் தோணுனால அதிசயமா போயிட்டு அங்க போய் பிரார்த்தனை தியானம் எல்லாம் பண்ணி பயங்கர பில்டப் கூட பண்ணியிருக்காரு. சரி, நீங்க போனீங்க, அங்க பிரார்த்தனை பண்ணீங்க, தியானம் பண்ணீங்க, அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம், உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதுல யாருக்குமே எந்த கேள்வியும் இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க விடுற கதை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ப முடியாத அளவுல இருக்கு. ஏன்னா கடலுக்குள்ள போகணும், அதாவது ஆழ்கடல் உள்ள போய் ஒரு புதைஞ்சு போன நகரத்தை போய் பார்க்கணும்னா அதுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. சாதாரண மனிதர்களால செய்ய முடியாது. குறிப்பிட்ட அந்த பயிற்சி வேணும். அதுக்கான சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களால் மட்டும்தான் உள்ள போக முடியும். உங்களாலையும் யாராலையும் அது போக முடியாது. முக்கியமா இப்ப ஸ்கூபா டைவிங் சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து 1 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டு போயிட்டு அங்க ஆழத்தை கூட்டு போவாங்க. அது ரொம்ப ஆழமும் கிடையாது. அதனால அது யார் வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் திரு மோடி அவர்கள் லட்சத்தீவு போகும்போது செஞ்சிருந்தாரு. அதில் கூட பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டை போட்டு ஆழ்கடலுக்கு போன ஒரே ஆள் நம்ம மோடி அவர்களாக தான் இருக்கும். ஏன்னா லைஃப் ஜாக்கெட் என்பது கடல்ல மிதக்கிறதுக்காக போடுறது. ஸ்கூபா டைவிங் போறவங்க வேற ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. அதை கூட போடாம லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு கடலுக்கு அடியில போன ஒரே ஆள் நம்ம மோடி அவர்கள் தான். சரி, அதை விட்டுருவோம். அதே மாதிரி இந்த கதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூபா டைவிங் தான் போயிருக்கீங்க. அதுவும் கடல்ல இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு அங்க ஏதோ ஒரு பாறையில ஏதோ ஒரு இடுக்குல மயில இருக்க சொருவிட்டு நான் துவாரகாக்கே போயிட்டேன், கிருஷ்ணரை தரிசித்தேன், தியானம் பண்ணேன், பாதத்துல போய் மயில இருக்க வச்சேன்னு சொல்லலாம் ரொம்பவே டூ மச்சுங்க. அதாவது மக்களை நீங்க ஏமாத்துங்க, வேணான்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு மக்கள் முட்டாளா இருக்காங்க, என்ன வேணா சொன்னா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் முட்டாளா இருக்கீங்க, மக்கள் கிடையாது. சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்லயே ஒரு சாமி சிலை உடஞ்சிட்டா அதை வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. அந்த சிலையை மாத்திட்டு அதுக்கு பதில் புதுசா ஒரு சிலையை வச்சுதான் பண்ணுவாங்க. கோயில்கள்லயும் இதே தான் கடைபிடிக்கிறாங்க. ஒரு சிலை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பதிலாக புதுசா சிலை செஞ்சு அதை வச்சு மட்டும்தான் பூஜை செய்வாங்களே தவிர உடைஞ்சு போன சிதிலமடைந்த சிலைகளுக்கு பூஜை செய்வது இந்து மத ஆகம விதிகளிலே கிடையாது. அதன்படி பார்த்தா சிதிலமடைஞ்ச கோயிலான துவாரகை அடியில இருக்குன்னு சொல்லி அங்க போய் நான் பூஜை பண்ண தியானம் பண்ணேன்னு சொல்லுவது இந்து மத நம்பிக்கைக்கு எதிரானது. ஆக மொத்தம் நீங்க இந்து மதம் சார்ந்து அந்த நம்பிக்கை சார்ந்து இந்த விஷயத்த சரியா பண்ணல, இல்ல அறிவியல் சார்ந்து இந்த விஷயத்த சரியா பண்ணல, இல்லைன்னா அறிவுபூர்வமாவும் இந்த விஷயம் சரியானவே கிடையாது. ஆக மொத்தத்துல வித்தக்காரன் மீத வித்த காட்டுற மாதிரி ஏதோ ஒரு பில்டப்லாம் பண்ணி வீடியோலாம் போட்டோஷூட்லாம் எடுத்து இதை பெரிய விஷயமா பேச வச்சுட்டீங்க. சரி, மோடி அவர்கள் செய்யறதுக்கோ பாஜக செய்யறதுக்கோ RSS செய்யறதுக்கோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அவங்களுக்கு தேவை ஓட்டு வங்கி அரசியல். முட்டாள் மக்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஓட்டுகளை வாங்கறதுக்காக பண்றாங்க, ஓகே. ஆனா மீடியாக்களும் இதே ஏன் பண்றாங்கன்னு தான் புரியவே மாட்டேங்குது. முக்கியமா மோடி மீடியான்னு சொல்லப்படுற நார்த் இந்தியன் மீடியாஸ் எல்லாருமே இந்த விஷயத்த ஆஹா ஓஹோ உலக அதிசயம் மாதிரி பில்டப் பண்றாங்க. நம்ம சைட்லயும் சில அறிவாளிகள்லாம் இருக்காங்க. அதாவது நம்ம சாணக்கியா பாண்டேலாம் இருக்காரு இல்லையா, மோடி வெள்ளைக்காக்கா பறக்குன்னு சொன்னா கூட ஆமா வெள்ளைக்காக்கா ஒன்று இருக்கிறது உலகத்தில் சொல்லி பெருசா வீடியோ போடுவார். அவர் மட்டும் இப்ப சும்மா இருப்பாரா என்ன? அவரும் ஆழ்கடலில் இறங்கிய மோடி செலுத்து போன இந்தியான்னு சில்லறையெல்லாம் செதற விட்டுருக்காரு பாவம். சரி, அவருக்கு சம்பளம் வேணும், அவருக்கு பசிக்கும், சாப்பிடுவார், அவர் விட்டுருவோம். ஆனா இந்த மீடியாலாம் பார்த்து நம்ம கேட்கற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். நீங்க உங்க முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணுமா, இருந்துக்குங்க. அவங்களுக்கு சாதமா நியூஸ் போடுறீங்களா, போட்டுக்குங்க. ஆனா தயவு செய்து மக்களை முட்டாளாக்குற வேலையை இதோட நிறுத்திக்குங்க. ஏற்கனவே மீடியா பத்தி பல பேச்சுகள் இருக்கு. வேசி மீடியான்னு சொல்ற அளவுக்கு உங்க மீடியாவோட பேர் கெட்டு போயிருக்கு. அது இதே மாதிரி நியூஸ் எல்லாம் இன்னும் அதிகமா பரப்பி அந்த பேரை உண்மைதான் நிரூபிச்சிடாதீங்க. மக்களே இதே மாதிரி உண்மையே இல்லாத விஷயங்களை பெருசா பில்டப் பண்ற மீடியா கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. உண்மையை பேசுற நல்ல விஷயங்களை பேசுற மீடியாக்களை மட்டும் நியூஸ்ல மட்டும் நம்புங்க, பரப்புங்க. நன்றி.